இப்ப கஸ் ஆட்கின்சன்ங்கிறவர் உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஏற்கனவே நடுவுல இந்த 9வது விக்கெட் வரை போயிருச்சு பாத்துக்கங்க. இப்போ 9 விக்கெட்ஸ் போன நிலைமையில கஸ் ஆட்கின்சன் இந்த அடி அடிக்கும்போது எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்னன்னா அதர் எண்ட்ல இருக்கிறது கிறிஸ் வோக்ஸ். உள்ள வந்துட்டாரு தலைவன். கை உடைஞ்ச கையோட உள்ள வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. 3 விக்கெட் போயிருச்சு. ஒரே ஒரு விக்கெட் தான் வின்னு. ஆனா கிறிஸ் வோக்ஸ் இப்போ அந்த சைடு போக முடியாது. ஏன்னா அவர் ஒத்த கை இப்படி இருக்குது. ஒரு கையில என்ன பேட்டிங் பண்ண முடியும்? முடியவே முடியாது. சோ ஒரே ஆப்ஷன் என்ன அப்டின்னா, நான் இப்போ உள்ள வந்தேன் அப்டின்னா, அட்லீஸ்ட் 9 விக்கெட்ல மேட்ச் முடியாது. இன்னொரு விக்கெட் இருக்கும். அதர் எண்ட்ல இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் அடிக்க முடியும் அப்டின்றது தான் இப்போ வாய்ப்பு. கஸ் ஆட்கின்சனுக்கு என்ன அப்டின்னா, ஓவருடைய கடைசி பால் நான் என்ன பண்ண போறேன்? ஓடணுமே நீ ஓடுவியா? அப்டின்றாரு. நம்ம கிறிஸ் வோக்ஸ் சரி ஓகே நான் ஓடிடுறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி லாஸ்ட் பால் ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த பால் நம்ம கீப்பர் த்ரூவ் ஜுரல் கிளவ்ஸ கலட்டாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா த்ரோ விட்டுறாரு. கீப்பர் எண்ட்ல ஆல்ரெடி வந்து அதர் எண்ட்ல இந்த கஸ் ஆட்கின்ஸ் இது கிறிஸ் வோக்ஸ் ஓடி உள்ள வந்துட்டாரு. சிராஜுக்கு காண்டு கையில பால பிடிக்க முடியாம என்னடா பண்ண என்கிட்ட கையில கொடுக்க வேண்டியதானே நான் அடிச்சிருப்பேன் அதர் எண்ட்ல அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் டென்ஷன் ஆயிட்டாரு. த்ரூவ் ஜுரலுக்கு ஒரே சோகம்.